இந்த மெத்துன்னு மல்லிப்பூ இட்லி இப்போ நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைபர் வாங்கி நீங்க தாங்க. என்ன சொல்றேன்னு புரியலையா? கொஞ்ச நாள் முன்னாடி அல்ட்ரா கிரைண்டர் வாங்கி சரியா அரைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த வாட்டி கரெக்டாக அரைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க. ஆன் பண்ணோன்னா கல் ஓடவே இல்லை, திக்குன்னு ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு போட்டது 7:30 மணி வரைக்கும் உளுந்தையா சரியா அரையில. அப்புறம் அரிசி போட்டோன்னா 8:30 மணி வரைக்கும் அரிசியாவே இருந்தது. சரி இது சரிப்பட்டு வராது, ரிட்டர்ன் போட்டுடலாம் நினைச்சிட்டு சரி ஓகே நம்ம கிளிப்பை ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து அரிசியெல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லி பார்த்தா போட்டிருந்த கிளிப்பு லாக் ஓபன் பண்ணாலே ஓபன் ஆகுது. அதுதான் நான் அந்த மேலே போட்டிருக்க கிளிப்பை சரியாவே லாக் பண்ணல. இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளிப்பை சரியா லாக் பண்ண உடனே 10 நிமிஷத்துல அரிசி அரைச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரத்துல அல்ட்ரா கிரைண்டர் ஒன்று நான் தப்பா நினைச்சிட்டேனே. ஸோ சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இட்லி சூப்பராக வந்தது. தேங்க்யூ அகைன்.